டிஎன்பிசி ட்ரீமர்ஸ் நம்மளுக்கு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக பிவிக்கு எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த 2026 நடந்த கொஷினாக பார்க்காம போகாதீங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சயின்ஸ் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இவற்றில் எவ்வகையான லியூக்கோசைட்டுகள் பல்லுறு உக்கரு கொண்ட செல்கள். நம்மளுக்கு ஏதாவது ஒரு கீ இருக்கும், அதை வச்சு நம்ம ஆன்சர் இது பண்ணிடலாம். ஸோ உக்கர்னு வந்ததுனால நம்மளுக்கு நியூட்ரோஃபில்கள் தான் ஆன்சரில் வரும். அடுத்த கொஷின் குயிக்காக ரிவிஷன் பண்ணிடலாம். ஒளி ஊடுருவும் சூரிய மின்கலன்கள் சாதாரண கண்ணாடிகள் போல் பயன்பாடு கொண்டவை. அதாவது கொஷின்ஸ் வந்து கூற்று வந்து சிம்பிளாக இருந்து நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கூற்று காரணம் சரியாக தான் வரும். ரீட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு மேட்ச் ஆகும். அடுத்து பாருங்கள், உயிரி பொருட்கள் பயாலஜி ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. உயிரி பொருட்கள்னாலே நம்மளுக்கு என்ன வரும், நம்ம பாடி ஆஃப் த ஸ்ட்ரக்சர் தான், இடப்பு முழுங்கால் அந்த பார்ட்டுக்கு நம்மளுக்கு டைட்டானியமும் எஃகு கோபால் புரமி வேணால் எலும்புகள் ஓரியன்டாக வருது. ஸோ அப்போ இதுக்கும் கூற்று காரணம் சரிதான். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி கேட்டிருக்காங்க. ஸோ தீபகற்ப இந்தியாவில் நீண்ட ஆற்றமைப்பு வந்து இது. ஸோ இதில் மேற்கு நோக்கி பாயுமாறு வந்து அதோட பிளேஸ் தப்பாக கொடுத்துருக்காங்க. மேற்கு நோக்கி பாயுமாறில் வந்து நம்மளுக்கு நர்மதை, தபதி, மாகி வரும். அடுத்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி, காவேரி. இதோட இந்த ஆறுகளோட நீங்கள் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நர்மதை, தபதி, மாகின்னு வரும். இதில் வந்து கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி, காவேரி வரும். இதில் ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டு. அடுத்து இந்த பல்லவர்கள் தோற்கடிச்சவங்களை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மெமரிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. விஜய ரகுராஜனா நம்மளுக்கு யார் வரும்னா மகண்டரா, மகேந்திரகிரினா பிஸ்துபுத்ரா, உகேசேனானா பாலக்கா, தமரனா ராடபுலா. ஸோ இதை நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1921 20 நம்மளுக்கு வகுப்புவாத ஆணையனாலே நம்மளுக்கு இப்போ ஃபுல்லாக ட்ரெண்டில் வர்றது இடஒதுக்கீடு தான். ஸோ அதை வச்சு நீங்கள் போட்டலாம். உள்ளூர் அமைப்பு மற்றும் கல்வி நிலையங்களில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுக்குறாங்க. அப்போ 1921 இந்த ஆணையம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து தேசிய சமூக மாநாடு வந்து எம்ஜி ராடாவும் ரகுநாத் ராவும் தான் கொண்டு வந்திருப்பாங்க. எம்ஜி ராடாவை நம்மளுக்கு எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1887 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது ஓரியன்டான கொஸ்டின்ஸ். இதே நீங்கள் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1857. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான். இந்த கிளர்ச்சிக்கு எது வந்து செய்திகளை பரப்புவதற்குனா சப்பாத்திகள் தான். நல்லா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, கூகுள் பண்ணியாச்சு, சப்பாத்திகள் தான். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. காந்தி பற்றி கொஷின் இல்லாததே இல்லை. ஸோ காந்தி பெரியாரெலாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போயார் பொருள் கலந்து கொண்டார், அது நம்மளுக்கு கரெக்டு தான். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் படையை நிறுவினார், அது கரெக்டு தான். பஞ்சாப் துயரத்தில் இவர் பங்கு இருப்பார், இதில் வந்து பங்கு இல்லைன்னு வந்திருக்கு. ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ அண்ணா அந்த மாதிரி நம்ம அறிஞர்கள் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பௌத்தர்களும் சமணர்களும் பொதுமக்களை இது வந்து எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. ஸோ எத்திக்ஸ் புக் 11th எத்திக்ஸ் புக்கில் பாலி அண்டு பிராகிருத மக்கள் வந்து வட இந்தியாவில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கண்டென்ட்டே இருக்குது. ஸோ அதனால் இது வந்து கூற்றும் காரணம் நம்மளுக்கு சரிதான், ஆப்ஷன் பி தான் வரும். ஸோ இந்த கொஷின் நீங்கள் ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின் போகலாம். அடுத்து பாலிட்டி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். 86th அமெண்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 21A. 44th வந்து 300A. முதலாவது அரசன் சட்டத்திட்டம் வந்து 31A, 31B, இது வந்து 31C. இந்த 31Aவும் 31B வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது நில சீர்திருத்தத்தை பற்றி பேசியிருப்பாங்க. எப்போனா ஃபஸ்ட்டு 1951 பேசியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பண மசோதா. பண மசோதானா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், இது சட்டசபை நாடகம். இதில் எந்த பிரிவு வந்து தொடர்பற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த அபராதம் விதித்தல் இதுதான் நம்மளுக்கு தொடர்பட்டது. மற்ற எல்லாமே இந்த நீக்குதல், வரன்முறை, கடன் பெறுதல், தொகுதி நீதி எல்லாமே அதோட பண மசோதா ஓரியன்டாக வரும். இது ஒன்று தான் நம்மளுக்கு அது இல்லாமல் வரும். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், சட்டப்பிரிவு 155 நம்மளுக்கு என்னதுன்னா ஆளுநரோட நியமனம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 176 என்னதுன்னா அவரோட சிறப்பு உரை. 156 வந்து பதவிக்காலம். 233 வந்து மாவட்ட நீதிபதிகளை நியமித்தல். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ தேர்தல் சீர்திருத்த குழுக்கள் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதில் தன்கா குழு வந்து 2010, ஓரா வந்து 1993, ஜேஎஸ் வர்மா வந்து 2012, தினேஷ் கோஸ்வாமி வந்து 1990, தர்கொண்டை. இதில் ரெண்டு குழு மட்டும்தான் பார்த்திங்கன்னா தேர்தல் சீர்திருத்தத்தை பற்றி சொல்லுவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து தர்கொண்டா குழுவும் நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இந்த தினேஷ் கோஸ்வாமி குழு தான். மற்ற எல்லாமே நம்மளுக்கு குற்றவியல் அந்த மாதிரி ஓரியன்டாக தான் வரும். ஸோ இதோட இயர் ஃபுல்லுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் வந்து 1990 மகளிர் தேசிய ஆணைய சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட ரீட் பண்ணாலே எல்லாமே நம்மளுக்கு சூட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மூணுமே இதான். உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின், தமிழ்நாட்டில் எப்போ மகளிர் ஆணையம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 1993 கொண்டு வந்தாங்க. இந்த மகளிர் ஆணையம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 1990 நம்மளுக்கு சென்ட்ரல் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1993 ஸ்டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க.
பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் பிஜேபி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1997 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட சிம்பிள் வந்து எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. ட்ரெண்டில் உள்ளது தாமரை. அதுக்கடுத்து அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் வந்து 1998 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து இரு புல்லும் பூவும் நீங்கள் அந்த இது சிம்பிள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்துட்டு அதில் ஒரு புல் 2 புல் இருக்கும், பூ இருக்கும். அடுத்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி, இது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, கிளாக்கு. ஸோ அதுக்கடுத்து லோக் ஜனக் வந்து பங்களா வீடு. ஸோ இது வந்து தேசியவாத கட்சியோட சிம்பிள். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டேட் கேட்க மாட்டாங்க, சென்ட்ரல் கேட்பாங்க. இதை ஃபுல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட சிம்பிள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும்.